அவரை நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அவர் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது வந்து லாஸ்ட் மூவி இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் இருந்துச்சு. அவரை பார்க்கும்போது நல்லா மிஸ் பண்ணுறோம் அவரை. அவ்வளோ நல்லா இருக்குங்க படம், நல்லா இருக்கு. அதில் படத்துல எல்லாம் எந்த விதமாக குறைலாம் எதுவுமே சொல்லவும் கூடாது. ஏன்னா நல்லாவே இருக்குது படம். ஏன்னா நம்ம ஒரு எல்லாருக்கும் தெரியும் நம்மளை பற்றி. நல்லா இருந்தால் நல்லா இருக்குதுன்னுவேன், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்றுவேன். இந்த படத்தில் குறை சொல்றதுலாம் ஒன்றுமே இல்லை, எல்லாம் நல்லா இருக்காங்க. என்ன சொல்கிறது, பேக்வர்டு மியூசிக், இந்த படத்தில் பேக்வர்டு மியூசிக் எல்லாம் எதுவுமே இல்லை. அந்தளவுக்கு நல்லா பயன்படுத்துகிற மாதிரி ஃபுல்லாக பண்ணிக்காங்க. அதான் ஒரு ஹாரர் மூவிக்கு எப்படி வந்து பேக்வர்டு மியூசிக் பண்ணுவாங்களோ அதை வந்து நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு. ஹீரோவோட ஆக்டிங் வந்து நல்லாயிருக்கு, ரியாலிட்டியாக இருக்குது. எந்த இடத்துலையும் அவர் நடித்தாரோ பயந்த மாதிரி வந்து நடித்தாங்க, அந்த ஃபீலிங் நம்மளுக்கு கொண்டு வரல. ஒரு ரியலாக ஒரு பயந்த மாதிரியே தான் நம்ம கொண்டு வந்திருக்காரு. ஸோ நல்லா நடிச்சிருக்காரு ஹீரோ. படத்தில் என்ன சொல்லுவாங்க, அவர் ஆரம்ப மூவியில் என்ன சொல்ல போகிறாங்க. அதாவது ஒரு ரூம் இருக்குது, பாக்யராஜோட வீடு. அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பசங்க வந்து தங்குறாங்க. அந்த 3 பசங்க தங்கும்போது என்னென்னா, அந்த 2 பசங்களை ஒரு பையனையும் கொண்டுட்டு அவனும் எரிச்சிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ளே யாரும் போக மாட்டுறாங்க. ஓகேங்களா, அந்த வீடையும் வைக்க முடியல. பாக்யராஜ் வைக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுறாரு, கதாநாயகன் முயற்சி பண்ணி வராது. எனக்கு ஒரு 3 மாதம் தங்கினா போதுன்ட்டு. எனக்கு பேய் நம்பிக்கை இல்லைன்றாரு. ஆனால் பேய் நம்பிக்கை இல்லைன்னு உள்ளே போகிறாரு. ஆனால் கட்சியில் அவரோட இதெல்லாம் ஆக்டிவேஷன்ஸே மாறிடுது. ஓகேங்களா, இருட்டு எதுக்குமே பயம் இல்லைனாரு. இருட்டு பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிருவார். தனியாக ஒரு மென்டல் மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி ஆகிடுவார். ஸோ இப்போ வந்து அதுலேருந்து அவர் வெளியில் வந்தாரா இல்லையா, படம் தான். அதை நல்லா அழகாக கொண்டு போயிருக்காங்க. சொல்லுங்கள், நல்லா பண்ணிக்காரு. அவரோட ஆக்டிங் நம்ம வந்து கோர்ஸ் சொல்லணும். ஸோ வந்து அது இப்போ வந்து சொல்கிறது நியாயமே இல்லை, மேலே இருக்க ஆத்மா மன்னிக்காது. ஓகேங்க, நல்லா பண்ணிக்காரு. அவரோட போர்ஷன்ஸ் என்னவோ அது நல்லா பண்ணியிருக்காரு. படம் நல்லா இருந்தது ப்ரோ, சூப்பராக இருந்தது. ஹாரர் ஃபிலிம் தான் ப்ரோ. ஸ்டோரிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடுவில் சத்தியமாக புரியாது. ஏன்னா வந்து என்ன நடக்குது அப்படி ஒரு சீன்ஸ் அந்தமாரி இருந்தது. ஸோ ஆனால் அந்த ஃபைனல் மொமெண்ட் வரும்போது தான் செம்ம ட்விஸ்டாக இருந்தது. மூவி சூப்பராக இருந்தது ப்ரோ, சூப்பராக வாட்ச் பண்ணேன். ஆக்சுவலி வந்து ஸ்டோரி பார்த்தீங்கன்னா அந்த எப்படி சொல்கிறது, ஒரு பொண்ணு வந்து ஆக்சுவலி இறந்துடுறாங்க. ஆக்சுவலி அந்த ஸ்டோரி நான் இது ரிவீல் பண்ண விரும்பல, நீங்களே பாருங்கள். அவங்க இறந்துடுறாங்க. ஸோ அவங்க வந்து கோஸ்ட் ஆகி இது பழி வாங்குறது தான். ஆனால் இது வந்து ஃபைனலாக பார்த்தா தான் புரியும். மியூசிக்ஸ் நல்லா தான் இருந்தது. ஓகே, காமெடி சீன்ஸ்லாம் கொஞ்சம் தான் இருக்குது. ஒரு சில இடத்துல சிரிக்கிற மாதிரி இருக்கு. அவ்வளோ படத்தில் வந்து பேய் படமானே கொஞ்சம் தெரியல. ஆனால் பேய் படம் மாதிரி தான் இருந்துச்சு. ஒரே சில பயப்படுற சீன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரே ஒரு சின்ன ஸ்டோரி மட்டும், சின்ன ஒரு பார்ட் தான். அதுக்காக தான் இந்த ஸ்டோரி எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன், ஒரு லவ் ஸ்டோரிக்காக. அவரை நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அவர் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது வந்து லாஸ்ட் மூவி இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் இருந்துச்சு. அவரை பார்க்கும்போது நல்லா மிஸ் பண்ணுறோம் அவரை. அவ்வளோ